சோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையில் கூட விசேஷமாக சோத்திரம். இந்த நாளையில் சோத்திரம் நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும்னா, லூக்கா சோத்திரம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதான காரியம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர். நீங்கள் தேவனிடத்தில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ளணும். தேவனிடத்தில் நீங்கள் கொடுக்காமல் அவரோடைய போட்டி போடுறதும் அவருடைய வாக்குவாதம் பண்ணுறதும் உங்களுக்கு ஆகாத காரியமாக இருக்கும். சரிங்களா? ஆகாத காரியமாக இருக்கும். இப்போ தேவன் அதை தான் சொல்கிறார், நீ ஆகாத காரியத்தை செய்கிறத காட்டிலும் உனக்கிட்டேருந்து ஆகிற காரியங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் கொடுத்து விடு. தேவ சமூகத்தில் அதை கொடுக்கும்போது தான் தேவன் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அதுவும் ஒவ்வொரு விதை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு விதை நம்ம விதைக்கிறோம். அந்த வாரத்துக்கு தேவையான காரியங்கள், அந்த மாதத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் விதைத்து கொண்டிருக்கோம். அப்போ விதைத்து நீங்கள் தேவனிடத்தில் அதை ஆசீர்வாதமாக பெருக பண்ணி அந்த ஆசீர்வாதமாக ஆண்டவர்கிட்ட வாங்குறதுக்கு நீங்கள் பிரயோஜனப்பட மாட்டேன்றீங்க. நிறைய கிறிஸ்துவ மனிதர்களை பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்குறது, சோத்திரம் இப்படியா கொண்ட காரியம் இருக்கிறது. இப்போ நான் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா மூத்த ஊழியர்கிட்ட சபைக்கு போவாங்க. மூத்த ஊழியர்கிட்ட சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சரியான குடி கம்யூனியன் டைத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுன்னு 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. ஏரியாக்களில் எத்தனை பேர் தூக்கிட்டு வருவாங்க? 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா மகன் போய் தூக்கிட்டு வருவான். கெட்ட சபையில் ஆராதனை நடத்துகிறீங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஒய்ப்பு பார்த்தீங்கன்னா பொடி போடுவாங்க சில குடும்பங்களில். இப்படியா கொண்ட காரியத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அதே காசை நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் கொடுத்து விட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக உங்களால் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி நிறைய காரியம், நிறைய மூத்த போதகர்கள் போதிக்கிறாங்க. அவங்க சபையில் இருந்தால் தூக்கிட்டு வராங்க. நான் எங்கள் ஏரியாவில் பார்ப்பேன். அவங்க சபையில் கம்யூனியன் கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 4 பேர் ஒரு மனிதரை தூக்கிட்டு வரணும். ஆமென். போதை கம்யூனியன் கொடுத்துட்டு வந்துவிட்டு பொடி வாங்கி போடுவாங்க. அப்படியே கொஞ்ச காரியங்கள் இல்லாதபடி ஆண்டவருக்கு பயந்து எந்த காலத்தில் நடக்க போகிறீங்கன்னா இந்த காலத்தில் நடந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சோத்திரம் தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்த ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன பரிசுத்த ஆவியானவர் அப்படியா கொண்ட ஆண்டவரே சாபமான இடத்துக்கு அவங்களுடைய பணம் போகாதபடி, அவங்களுடைய கால்கள் போகாதபடி தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். பாராட்டி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.